எனதருமை நாட்டுமக்களே, ஒருவர் புனித யாத்திரையாக புறப்படும்போது ஒரே உணர்வு முதன்மையாக மனதில் எழும். அது என்னவென்றால், ஒரு வழியாக கடவுள் அழைத்து விட்டார் என்பதுதான். இந்த உணர்வுதான் நம்முடைய சமயப் பயணங்களின் ஆன்மாவாக விளங்குகிறது. இந்த பயணங்கள் உடலின் ஒழுங்குமுறைக்கும் மனதை சுத்தப்படுத்துவதற்கும் பரஸ்பர அன்பு, சகோதரத்துவம், இறைவனோடு ஒன்றிணையவுமான ஊடகமாக இருக்கின்றன. இவை தவிர இந்த யாத்திரைகளின் ஒரு மிகப்பெரிய கோணம் இருக்கிறது. இந்த சமயப் பயணங்கள் சேவைக்கான சந்தர்ப்பங்களின் மாபெரும் நெறியாகவும் ஆகின்றது. எந்த ஒரு பயணம் என்றாலும் எத்தனை நபர்கள் யாத்திரையை மேற்கொள்கிறார்களோ அதைவிட அதிகமானவர்கள் இந்த தீர்த்த யாத்ரீகர்களுக்கு சேவை புரியும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். பல இடங்களில் உணவிடங்களும் அன்னதான கூடங்களும் அமைக்கப்படுகின்றன. குடிநீர் பந்தல்களை தெருவோரங்களில் மக்கள் அமைக்கிறார்கள். சேவை உணர்வோடு மருத்துவ முகாம்களும் இன்ன பிற வசதிகளும் அமைக்கப்படுகின்றன. ஏராளமானவர்கள் தங்கள் பணத்தில் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளுவோருக்கு தர்ம சத்திரங்களையும் அவர்கள் தங்கியிழைப்பார் அமைப்புகளையும் ஏற்படுத்துகின்றார்கள். நண்பர்களே, நீண்ட காலத்திற்குப் பிறகு கைலாஷ் மானசரோவர் புனிதப் பயணம் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. கைலாஷ் மானசரோவர் அதாவது பகவான் சிவனின் புனிதத் தலம். இந்துக்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் என அனைத்து பாரம்பரியங்களைச் சேர்ந்தோரும் கைலாசத்தை ஸ்ரத்தை மற்றும் பக்திக்கான மையமாக கருதுகிறார்கள்.